ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. இந்த சகோதரர் ரக்ஷணன் சகோதரர் வந்து நிறைய என்ன வீடியோகளுக்கு நிறைய டவுட்ஸ் கேட்டு நிறைய டவுட்ஸ் போட்டிருந்தார். நானும் நிறைய கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சொல்லிக்கிறாரு, நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் பதில் சொல்லிக்கிறேன், அதனால் இவருக்கு விலங்கலையோ தெரியுது, அதனால தான் நான் வீடியோ ஒன்று போடுவோம்னு சொல்லி நினச்சேன். சகோதரர்களே, என்னன்னு சொன்னால், ரக்ஷணன் சகோதரர், நீங்கள் வந்து உண்மையாக எனக்கு சந்தோஷம். நீங்கள் இஸ்லாத்தை பற்றி நிறைய கேள்வி கேட்குறீங்க, நிறைய தெரிஞ்சுக்கொள்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. என்னன்னு சொன்னால், உங்களோட ப்ரொஃபைலுக்கு நான் போய்த்து பார்த்தேன். உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் வந்து இறை நம்பிக்கை உங்களுக்கு எந்த கடவுள் மேலேயும் இல்லை போல். நீங்கள் ஒரு ஹிந்து சகோதரர், சிவன் பற்றின சிவபக்தர் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த கடவுள் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லை, டவுட்டில் தான் இருக்கிறீங்க. என்ன சொன்னால், ஒரு வீடியோ போட்டிக்கிறீங்க, ஒரு மனிதன் வந்து அந்த இறந்த ஒரு மிருகத்தை கடிச்சு திங்கிறத போட்டு கடவுள் இவங்களுக்கெல்லாம் வழிகாட்ட மாட்டாரான்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து கடவுள் பற்றின பெரிய டவுட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்போ நான் வந்து நினச்சேன் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து உண்மையாக சில விஷயங்கள் வந்து என் வீடியோ மூலம் சொல்லுவோம். உங்களை மாதிரி நிறைய சகோதரர்கள் இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கையில் வந்து சந்தேகங்கள் உள்ளவங்க. இப்போ நீங்கள் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு சொன்னால், முகமது நபி எந்த மார்க்கத்தில் பிறந்தேன்னு சொல்லி நான் கேள்விக்கு பதில் சொல்லும் போது கொஞ்சம் சொல்லிக்கொள்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பதில் சொல்ல போகிறது வந்து இஸ்லாமிய அடிப்படையில் மட்டும் இல்லை, பொதுவான அடிப்படையில். அதோடு வந்து இஸ்லாத்தில் வந்து நான் சொல்கிறது வந்து ஆதாரபூர்வமாக தான் நான் சொல்லுவேன். நான் வந்து அப்படி இந்த சில பேர் சொல்லிக்கொண்டு வரேன், உங்களுக்கு மார்க் அறிவில்லை, நீங்கள் மார்க்கம் படிங்க அப்படின்னு சொல்ல நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அந்த மௌலைமாரை பற்றி நான் சொன்னதுக்கு, அந்த அந்த கலை வேலை செய்கிறவங்க மௌலைமார் தான் போய் படிக்க வேணுமே ஒழிய நான் படிக்க தேவையில்லை. நான் சரியானதை சொன்னேன். நான் எதில் எந்த இடத்துல பிழை சொன்னேன்ன்றதை வந்து சொன்னால் சரி. அதோட சில பேர் விமர்சிச்சுக்கிறாங்க, வந்து உனக்கு மாப்பிள்ளை தேவையா, ஒருத்தர் வந்து யூடியூப்பில் கேட்டுக்கிறார், உனக்கு மாப்பிள்ளை தேவையா, உன்னைய பற்றி நான் வீடியோ ஒன்று போடுவேன். எனக்கு மாப்பிள்ளை தேவையில்ல, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு மாப்பிள்ளை இருக்குது, எனக்கு 3 பிள்ளை இருக்குது, 3வது பிள்ளைக்கு இப்போ தான் 3 மாதம். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் தேவையில்லை. நான் வந்து நல்ல திருப்தியாக என்னை வாழ்க்கையில் இருக்கிறேன். என்னை தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து என்னையை விமர்சிக்கிற அளவுக்கு நான் எந்த கேவலமான செயற்பாட்டிலையும் இறங்கி இல்லை, என்னையை விமர்சிக்கிற அளவுக்கு. அதனால் வந்து அதுக்கும் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்திக்கொள்கிறேன். அப்படி கேவலப்பட்ட ஒரு ஆள் ஒன்று இல்லைனா அப்போ என்னை வந்து விமர்சிக்க இயலா. நான் வந்து சரியானதை தான் சமூகத்துக்கும் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த யூடியூப் சேனலோ டிக்டாக்கோ ஆரம்பித்தது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியாக லைஃப் கோச்சிங் கொடுப்போம் மனிதர்களுக்கு. அப்போ இடையிடையில் நிறைய பேர் வந்து என்ன இந்த ஸ்காஃபை கண்டுட்டு, நான் இனி அடையாளம் ஒரு முஸ்லீமே என்ற அடிப்படையில், நான் ஒரு இஸ்லாம் டீச்சராக இருந்தேன்ற அடிப்படையில் என்கிட்ட நிறைய இஸ்லாமிக் டவுட்ஸ் கேட்குறாங்க. அதனால் எனக்கு ஒரு தாட்ஸ் வந்துச்சு, உண்மையாக எங்களோட மதம் அழகான மதம், மார்க்கம், கேட்குற டவுட்ஸை நாங்கள் சொல்லி கொடுத்தா என்ன. சில பேர் வந்து இப்போ எங்களோட மார்க்கத்தை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற மௌலைமார்கள் கூட சில விஷயங்களை சொல்ல வாரல்ல, இப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னு டக்குன்னு பேசாமல் இருந்துரு. அப்படி அமைதி அடைஞ்சோடனே எங்களை வந்து அதுதான் அந்த நிறைய இதாக பார்க்குறாங்க, நிறைய தவறாக பார்க்குறதுக்கு காரணம் அதுதான். அப்போ நபி அவங்களோட இந்த கேள்விக்கு வேறுன்னா, நபி அவங்க வந்து எந்த மார்க்கத்தில் பிறந்தாண்டு. நபி அவங்க வந்து இப்போ எல்லா மனிதரும் பிறக்கிறது இயற்கை மார்க்கத்தில் தான், எல்லா மனிதரும் அந்த இயற்கை மார்க்கத்தில் தான் நபி அவங்களும் பிறந்தாங்க. அதாவது வந்து முதல் மனிதன் படைக்கப்பட்டதுலேருந்தே ஏக இறை கொள்கைத்தான் எல்லாருமே சொல்கிறது. அது வந்து இஸ்லாம், ஹிந்து, கிறிஸ்தவம் என்று பேர்கள் தான் இருக்கல முதல் மனிதன்லேருந்து. அதாவது பகவத்கீதையிலையும் 4வது அதிகாரம் 11வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுது, மனிதன் என்ன முறையில், என்ன நிலையில், என்ன முறையில் என்ன அணுகினாலும் நான் அவனை அடைகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுது. பகவத்கீதாவில் 11வது அதிகாரத்தில் வந்து 4வது அதிகாரத்தில் 11வது ஸ்லோகம் பாருங்கள். இந்து சகோதரர்களுக்கு தெரிஞ்சிக்கும் என்னையை விட, சரியா? நான் வந்து சாதாரணமாக பகவத்கீதையை படிச்சிக்கிறேன் அவ்வளோதான். அப்போ நான் சொன்ன அதிகாரம் நான் நினைவில் சொன்னேன், சரியாக தான் நீக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அதுலேயும் அது வந்து ஏக இறை கோட்பாடு போல் இருந்துச்சு, அதை சுற்றி நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்னா எந்த முறையில் என்னை அணுகினாலும் நான் அவர்களை அடைகிறேன் என்று கடவுள் சொல்லிக்கிறாரு. அப்போ அது ஏக இறை கொள்கை. அதாவது வந்து என்ன முறையில், என்ன இதை வச்சு எந்த முறையில் ஒரு மனிதன் கடவுளை அடைய நினைக்கிறானோ அவன் அந்த கடவுளை அடைஞ்சு கொள்வான். அதைத்தான் இந்த இயற்கை மார்க்கம்னு சொல்லுது. அப்போ நபி அவங்க பிறக்கிற நேரம், அவங்க பிறந்த காலம் வந்து விக்கிரக வழிபாடுடைய காலம், சரியா? அவங்க பிறந்த சூழல் அப்படியான சூழல். அவங்க பிறந்தது வந்து கிறிஸ்துக்கு பின் 571 மக்கா நகரில் பிறந்தாங்க, சரியா? அவங்க பிறக்க முதவே தந்தையை இழந்துட்டாங்க. பிறக்கிற நேரம் தந்தையோட பேர் அப்துல்லா, தந்தை இல்லாத, அதாவது தந்தை மரணித்து விட்டார் பிறக்கு முன்னுக்கே. தாய் வந்து ஆமினா, அவர்களுடைய மகன் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரியா? அவங்க வந்து
பிறந்த நேரம் அவங்க எந்த மார்க்கத்திலையும் இருக்கல. அவங்க வந்து வழிபாடு விக்கிரக வழிபாடுடைய ஒரு கலாச்சார சூழ்நிலையில் தான் அவங்க பிறந்தாங்க. பிறந்து அவங்க வந்து எந்த விக்கிரக வழிபாடுலையும் எந்த சிலை வணக்கத்துலேயும் அவங்க ஈடுபடலை. அவங்களோட வரலாறு படிங்க, அவங்க எந்த விக்கிரக வழிபாடுலையும் ஈடுபடலை. நிறைய நபிமார்களோட கதையில் இது வருது சரியா. அவங்க வந்து அந்த அந்த கலாச்சாரத்தை வந்து வெறுத்தாங்க. அந்த கலாச்சாரத்தில் வந்து பெண்கள் முடக்கப்பட்டிருந்தது, பெண் குழந்தைகள் வந்து உயிரோட புதைக்கப்பட்டது, நிறைய அநியாயங்கள் நடந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வெறுத்தாங்க. அவங்க வந்து தனிமையில் போய் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட 35 வயசு பிந்துறதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து தனிமையில் போய் இருந்தாங்க ஹிரா என்ற ஒரு குகையில். இப்போ இந்து சகோதரர்கள் நீங்கள் பார்ப்பீங்க, சாமியார்கள் வந்து தவம் இருப்பாங்க, தூரத்துக்கெல்லாம் போய்த்து அந்த மாதிரி ஒரு தனிமையில் இருந்தாங்க. அந்த நேரம் தானே அவங்களுக்கு வஹி மூலமாக இறைவண்ட அருள் குர்ஆன் இறங்கிச்சு என்று சொல்லி இஸ்லாமிய நம்பிக்கை, இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை இருக்கிறோம். அப்போ அந்த வஹி தான் குர்ஆன். அதன் மூலம்தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் போற்றப்பட்டது, எனது போதிக்கப்பட்டது. அப்போ அதுக்கு இருந்ததும் ஒரே கொள்கை, இறைவன் ஒருவன் என்ற கொள்கை தான். அந்த கொள்கையை வந்து இறுதியாக சொன்ன தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களாகிய நாங்கள் நம்புகிறோம். அதைத்தான் நான் நேரத்தோடு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, முகமது நபி யார் அப்படி இப்படி. அப்போ நான் அதுக்குன்னு சொல்லிக்கிறேன் வந்து அவர் வந்து முழு மனித சமுதாயத்துக்குமான நபி என்று சொல்லி தான் சொல்லிக்கிறேன் சரியா. அவர் வந்து முஸ்லீம்கள், அவர் ஒரு நாளும் முஸ்லீம்களுக்கு போதிக்க இல்லை, முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை. அப்போ இதில் வந்து இப்போ பாருங்கள், பகவத்கீதையில் சொல்கிற விஷயமும் நாங்கள் வந்து இறைவனை எந்த முறையில் அணுக நினைக்கிறோமோ அந்த முறையில் நாங்கள் இறைவன் வந்து எங்களை ஏற்றுக்கொள்வான். அப்போ இதில் மனிதர்கள் தான் சும்மா சண்டை பிடிச்சி கொண்டு இந்த நான் சரி நீ தான் சரி அந்த கோட்பாடுகள் மனிதர்களுக்குள்ளே இருக்கி மனிதர்கள் தான் சண்டை பிடிச்சி கொண்டு பிரிவினை இருக்கிறாங்களே ஒழிய இறைவன் ஒருவன் தான், மகாசக்தி ஒன்று தான் சரியா. மகாசக்தி ஒன்று தான், பரமசக்தி ஒன்று தான். அப்போ எல்லாரும் நம்புறது ஒரு இறைவனை தான். மனிதனை இறைவன் ஏற்றுக்கொள்கிறது வந்து இறைவன்ட கையில் இருக்கி. அவன் மெயினாக வந்து எல்லா மதத்துலையும் செல்லப்படுறது என்னது, இன்னொருத்தரை கேவலப்படுத்தாதீங்க, அடுத்தவங்களோட நல்லா இருங்க. அதைத்தான் நபி அவங்களும் சொன்னாங்க. அவங்க பிறந்தது வந்து அப்படி. அதோடு வந்து இதுக்கு நாங்கள் சொல்லப்போனால் இன்னொரு கதைக்கு இப்ராஹிம் நபின்னு நாங்கள் நம்புகிறோம், நபி ஒன்றோட கதை ஒன்று. அதே நான் சொல்கிறேன், அதுலேயும் சில விஷயங்கள் கிடைக்குமென்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்ராஹிம் நபி பிறந்த காலத்தில் வந்து விக்கிரக வழிபாடு, இப்ராஹிம் நபி வந்து நாங்கள் நம்புகிற ஒரு எப்ரஹாம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் நம்புவாங்க. அந்த நபியோட காலத்தில் வந்து அவங்க பிறந்த நேரம் அவங்களோட தந்தை ஆசர் வந்து ஒரு விக்கிரகம் செய்கிறவர், வந்து விக்கிரம் அதாவது வந்து சிலைகளை வடிக்கிறவர், சிலைகளை செய்கிறவர். அப்போ கூட அவங்க யோசிச்சது என்னன்னு சொன்னால், எது எங்களை படைத்த கடவுளாக இருக்கும். இப்போ இந்த கடவுள் நம்பிக்கையில் கொஞ்சம் அங்கே இங்கே ஆகிறவங்களுக்கு நான் சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணம் இது குர்ஆனில் இருக்கிறது. ஆசர் இப்ராஹிம் நபியோட தந்தை, சிலை வணக்கம், சிலை செய்பவர். அப்போ நபி அவங்க சிந்திச்ச இது எப்படின்றது வந்து, அதாவது இப்ராஹிம் நபி சிந்தித்தது எப்படின்னு சொன்னால், சூரியன் ஒரு வேளை கடவுளாக இருக்குமோ, ஏலதே சூரியன் வந்து இரவையில் மறைஞ்சிருது, அப்போ கடவுள் வந்து ஒரு நாளும் மறைய மாட்டார். சந்திரனாக இருக்குமோ, சந்திரன் தேஞ்சு கொண்டு போகுது, அப்போ அதுவும் கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வச்சு அவருக்கும் வந்து வஹி, அவரும் நபியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார், வஹி வந்தன். அப்போ நபித்துவம் முற்றுப்பட்டுச்சு வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட. நபிமார்கள் அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி அடிப்படையாக சொல்ல, இறுதி நபின்னு சொல்லி அவங்களுக்கு முத்திரை குத்தப்பட்டுட்டா, அவங்க தான் இறுதி நபின்னு சொல்லப்படுற. அதனால தான் இப்போ நபிமார்கள் இல்லை, யாரும் நபின்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ உலமாக்கள் என்றவங்க வந்து இஸ்லாத்தை படித்தவங்களே ஒழிய அவங்க நபிமார்கள் மஹசூம்கள் இல்லை. மஹசூம் என்றால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, அப்படியெல்லாம் இல்லை. அதனால் வந்து சும்மா அந்த யாரும் செல்கிற கருத்துக்களுக்கு இல்லாமல் வந்து எல்லாரும் இஸ்லாம் படிக்கிற அதிகாரம், உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு. முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்லாத்தை படிங்க. குர்ஆனை வந்து சில ஆலிம்கள் சொல்லிடுவாங்க, குர்ஆனை தொட சரியில்லை, குர்ஆனை கொடுத்துறாதீங்க, குர்ஆனை காஃபிர்களோட கையில் பற்ற பள்ளிவாசலுக்கு காஃபிர்கள் இடம், அப்படியெல்லாம் இல்லை சரியா. புனித இடம் இருக்கே ஹரம் ஷரீஃபுல்லுக்கு வந்து அது அங்கனைக்கு சட்டம் இருக்குது. அங்கே சில பேருக்கு போவேல, அங்கே ஹஜ் கடமைக்காக மட்டும்தான் போகிறேன். இல்லாட்டி முந்திய காலத்தில் வந்து பிற நாட்டவர்கள் கூட பார்வையிடுறதுக்கு போனாங்க முந்தி காலத்தில். இப்போ அப்படியெல்லாம் மேலே. அப்போ பள்ளி வாசலுக்கு காஃபிர்கள் எடுக்கப்படாது, குர்ஆன காஃபிர்கள் தொடப்படாது, அப்படியெல்லாம் இங்கேயும் இல்லை. அதெல்லாம் எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் படிங்க. அவங்க சில நேரம் சுய லாபங்களுக்காக வந்து மதத்தை எல்லாரும் தெரிஞ்சு கொண்டா மத போதர்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுமே. அதனால தான் அப்படியே ஒழிய அப்படி யாருக்கும் எதையும் படிக்க வேணாண்டு இல்லை. சகோதரா, இந்த வீடியோவில் உங்களுக்கு சில தெளிவுகள் கிடைச்சிக்கும். இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க. உங்கள் சந்தேகங்கள் என் சந்தோஷம்.